உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேசிய அளவில் மிக மிக முக்கியமான தேர்தலாக தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பார்க்குது. உங்களுடைய அசஸ்மெண்ட் என்ன? இந்த தேர்தலில் இப்பொழுது அதிகாரத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தோற்கடிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி என்று சொன்னால் அது வெறும் கட்சியாக மட்டும் நாம் பார்ப்பது கூடாது. அது ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய ஒரு பொலிட்டிக்கல் ஆர்ம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு ஐடியாலஜி இருக்கிறது, ஒரு அஜெண்டா இருக்கிறது. அந்த ஐடியாலஜி அஜெண்டா என்பது நம்முடைய இப்போதைக்கு இருக்கிற அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொள்வது அல்ல. இது அரசியல் சட்டமே தகர்க்கப்படுகிற ஒரு நெருக்கடியான நிலைமை உருவாகி இருக்கிறது. ஒரு ஃபாசிஸ்ட் சர்வாதிகாரம், மதவெறி அரசியல் சார்பு இங்கே இந்தியாவில் உருவாக்கப்படும். இது தவிர்க்கப்பட வேண்டும். அரசியல் சட்டத்தை டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கி கொண்டிருந்த காலத்தில் அவர் மீதே ட்ரெமெண்டஸ் பிரஷர் வாஸ் எக்ஸர்டட் ஆன் அம்பேத்கர். இந்தியாவை ஒரு இந்து ராஷ்டிராவாக அறிவிக்க வேண்டும், இந்தியாவை ஒரு தியோக்ராட்டிக் நேஷனாக அறிவிக்க வேண்டும் என்று. ஆனால் அம்பேத்கர் எம்பாட்டிக்காக அவற்றையெல்லாம் நிராகரித்தது மட்டுமல்ல, அப்படி இந்தியா ஒரு மதவாத நாடாக இந்து ராஷ்டிராவாக மாறிவிடுமானால் தட் வில் பி தி கிரேட்டஸ்ட் பிக்கஸ்ட் கலாமிட்டி ஃபார் தி கண்ட்ரி, பேரிடர் இந்தியாவிற்கு என்று அம்பேத்கர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் அதனை எப்படியாவது செய்து முடித்துவிட வேண்டும் என்று விரும்புகிறது. பிஜேபி அதனுடைய கருவியாக செயல்படுகிறது. திரு மோடி அவர்களுடைய கருவியாக செயல்படுகிறார். கண்டினியூஸா 2 டேர்ம்ஸ் ரூலிங்ல இருக்காங்க. தேர்ட் டேர்மும் நாங்க தான் 400+ இந்த வாட்டி, அதாவது கம்பேர் டு இந்த லாஸ்ட் டேர்மோட அதிகமான தொகுதிகளை நாங்க பிடிக்க போறோம் அப்படின்றத பயங்கர கான்பிடண்டா இருக்காங்களே. இது ஒரு ஹைப்பர்பாலிக் கிளைம். என்டிஏவிற்கு 400, பிஜேபிக்கு 370 என்று சொல்லுவது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கிளைம். அதுக்கு என்ன அடிப்படை இருக்கிறது? இதை தான் இன்றைக்கு மக்கள் கேள்வி கேட்க தொடங்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு திரு மோடி அவர்களுடைய நேரட்டிவிற்கு என்ன அடிப்படை? அவரே சொல்ல வேண்டும். வட மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா அல்லது மத்திய பிரதேஷ், இந்த மாநிலங்களிலெல்லாம் பிஜேபி இப்பொழுது இருக்கிற பலத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. அதனுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவிற்கு சரியே இருக்கிறது. அதே நேரத்தில் தென் மாநிலங்களில் பிஜேபிக்கு காலூன்றுவதற்கு இடமில்லாமல் இருக்கிறது. எனவே இன்றைக்கு 400, 370 என்பது வெறும் வாய்ச்சவடால் மக்களை ஒரு அச்சத்துக்கு உள்ளாக்குவதற்காக திரு மோடி பேசுகிற பேச்சாகத்தான் அதனை எடுத்துக்கொள்ள. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு மக்கள் இதை சரியா புரிந்து கொள்ளலையா? மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு பிஜேபிக்கு ஏற்படுகிற மிகப்பெரிய சிக்கல். இந்த 10 ஆண்டு காலத்தில் மக்கள் தங்களுடைய அனுபவங்கள் மூலமாக ஒரு புரிதல் நிலைக்கு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு பிஜேபி மேலும் ஆட்சியில் தொடர்வது கூடாது. பிஜேபி மேலும் ஆட்சியில் தொடர்வது நாடு மட்டுமல்ல, மக்களுடைய வாழ்நிலையே இன்றைக்கு பெரிதும் பாதிக்கப்படும் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். பிஜேபி ஆட்சிக்கு வந்த பொழுது திரு மோடி பேசியதுதான், அவர் ஆட்சியில் விலைவாசி பன்மடங்கு குறையும் என்று. அப்படி உணர்ந்திருந்தா பல சட்டமன்ற தேர்தல்களில் பல்வேறு மாநிலங்களில் தொடர்ச்சியா பிஜேபி தானே ரூலிங் வராங்க. தொடர்ச்சியா பிஜேபி வெல்லுகிறது என்றும் சொல்ல முடியாது. சமீபத்தில் நடந்த தேர்தலில் தெலுங்கானாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது, காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. அதே போல மாநிலத்துக்கு மாநிலம் நிலைமைகள் வேறுபடுகின்றன. இப்பொழுது நடைபெறுகிற தேர்தல் நாடாளுமன்றத்துக்கான தேர்தல். அரசியல் சட்டம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் பிஜேபி அகற்றப்பட வேண்டும். So primary objective is to defeat BJP in order to save the constitution, save democracy, save the nation as a whole. இதுதான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பொது புரிதல். பிஜேபி இவ்வளோ அசுர பலமா இருக்கிறது, அப்போஷன் வீக்கரா இருக்கு அப்படின்ற காரணமா, ஒரு யுனைட்டி இல்லை. ஈவன் தோ இந்தியா அலையன்ஸ் இருந்தாலும் அதுல ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்படும். இது பிஜேபி தொடர்ந்து சொல்லி வருகிற ஒன்று. ஆனால் பிஜேபி ஏதோ அசுர பலத்தில் இருப்பதாக அது கருதி கொண்டிருக்கிறது. ஆனால் அசுர பலம் அரசியலில் என்றைக்கும் நீடித்து இருந்ததில்லை. அது தகர்க்கப்படும். அந்த தகர்க்கப்படுகிற தருணம் வந்துவிட்டது. மக்களுடைய நலன்
முதன்மையானதாக எடுத்துக்கொண்டு செயல்படுகிற ஒரு ஜனநாயக கட்டமைப்பு நம்முடைய நாட்டில் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட மற்ற கட்சிகள். பிஜேபி திருப்பி ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. மோடி வெர்சஸ் ஹூ, யாரு மோடிக்கு எதிரான முகமாக யாரை எதிர்க்கட்சி முன்னெடுத்துக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இதில் இரண்டை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, பாசிஸ்ட் சக்திகள் எந்த நாட்டில் வளர்கிறார்களோ அங்கெல்லாம் பர்சனாலிட்டி கல்ட், தனிநபர் துதிபாடுதல் என்பது வலிய உருவாக்கப்படுகிறது. இந்தியாவிலும் மோடி கல்ட் என்பதை பிஜேபி உருவாக்கி கொண்டிருக்கிறது. மோடியே அதனை முன்னின்று செய்கிறார். அதர்வைஸ் அவர் மோடி கேரண்டி என்று பேசுவதற்கு என்ன நியாயம் இருக்கிறது? இந்தியாவில் ஒரு அரசு இருக்கிறது, பார்லமெண்ட் இருக்கிறது. ஆனால் அவர் சொல்லுவோம் மோடி கேரண்டி. இது பர்சனாலிட்டி கல்ட் என்று ஒன்று. இன்னொன்று, அப்படி பர்சனாலிட்டி கல்ட் உருவாகிற பொழுது அதில் பொறுப்பில் இருப்பவர் வாய்ச்சவடாலில் ஈடுபடுகிறார். இதை தான் ஆங்கிலத்தில் சொல்லுகிற பொழுது டெமகாகி என்று சொல்வது. அவர்கள் டெமகாக்ஸாக, வாய்ச்சவடால் வீரர்களாக இன்றைக்கு மாறுகிறார்கள். எனவே மோடிக்கு எதிரான யார் என்று கேட்கிறார்கள். இந்திய ஜனநாயகம் அவ்வளவு சிறுமைப்படுத்தக்கூடிய ஒன்று அல்ல. பிரதமர் தேர்வு என்பது அவ்வளவு பெரிய சிக்கலான கேள்வி அல்ல. அது எளிதாக முடியக்கூடிய ஒன்று. போஸ்ட் போல்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு இது கிடைச்சிருக்கு. கட்டாயம் போஸ்ட் போல் வருகிற பொழுது, போஸ்ட் போல் சிச்சுவேஷன் என்று வருகிற பொழுது, இஃப் யூ ஆஸ்க் மீ, எனக்கே தனிப்பட்ட முறையில் அனுபவம் இருக்கிறது. யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் அமைந்த பொழுது பிரதமரை எப்படி தேர்ந்தெடுப்பதற்காக அரசியல் கட்சிகள் எப்படி நாங்கள் ஒன்றுபட்டு we have put our heads together, எப்படி நாங்கள் கலெக்டிவாக முடிவு செய்தோம் என்பது எனக்கு தெரியும். அதே போல யூபிஏ ஒன்று அமைந்த பொழுதும் இடதுசாரி கட்சிகள் ஆதரவோடு அந்த ஆட்சி அமைந்தது. அப்பொழுதும் பிரதமர் தேர்வு என்று வருகிற பொழுது அதை எப்படி ஒன்றுபட்ட முறையில் கலந்து பேசி எந்த விதமான சிக்கலும் பிரச்சனையும் இல்லாமல் தேர்ந்தெடுத்தோம் என்பது எனக்கு தெரியும். எனவே அது ஒரு பெரும் பிரச்சனை அல்ல. அதை ஒரு பெரும் பிரச்சனையாக பிஜேபி முன்வைப்பதற்கே காரணம், மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து வாதிட அவர்கள் தயாராக இல்லை. அவங்களால பதில் சொல்ல முடியல நினைக்கிறீங்களா? இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு அவங்களால பதிலே சொல்ல நிச்சயமாக பதில் சொல்ல முடியவில்லை. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், மோடி என்ன உறுதிமொழி கொடுத்தார்? அவர் ஆட்சியில் ஓராண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகள் என்று பேசினார். அதுவும் மோடி கேரண்டி தான். இப்போது மோடி கேரண்டி என்று பேசுபவர் அன்றைக்கு சொல்லும்போது அதுவும் மோடி கேரண்டி தான். என்னது அந்த மோடி கேரண்டி? அன்எம்ப்ளாய்மெண்ட், விலைவாசி மட்டுமே பிரதான பிரச்சனையாக மட்டுமே என்று நான் சொல்லவில்லை. அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு முக்கியமான பிரச்சனை, அதே போல பிரைஸ் ரைஸ் ஒரு முக்கியமான பிரச்சனை, அதே போல இன்றைக்கு நாடு முழுவதிலும் ஏற்பட்டு வருகிற தாக்குதல்கள், சிறுபான்மையினருக்கு எதிராக நடைபெறுகிற தாக்குதல், அதே போல தலித் மக்கள், பழங்குடி மக்களுக்கு எதிராக நடைபெறுகிற தாக்குதல், பெண்கள் குழந்தைகளுக்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமை, இது அனைத்துமே இன்றைக்கு பிரச்சனைகளாக வருகின்றன. புதிய பாராளுமன்ற கட்டடத்தை திறந்த பொழுதும் குடியரசுத் தலைவருக்கு அழைப்பு இல்லை. ராமன் கோயில் திறந்த பொழுதும் குடியரசுத் தலைவருக்கு அழைப்பு இல்லை. அதுக்கு என்ன பொருள்? பிஜேபி அதை விளக்க முடியுமா? இன்னொன்று, ராமன் கோயில் திறப்பு என்பது ஒரு மத ரீதியான ஒரு நிகழ்வு. அதை ஒரு அரசியல் நிகழ்வாக ஏன் பிஜேபி மாற்ற வேண்டும்? அதுதான் தேர்தலை குறிவைத்து இவர்கள் செய்தது. இதை மக்கள் புரிந்திருக்கிறார்கள். மக்கள் மத்தியில் விவாத பொருளாக இருப்பது வாழ்வாதார பிரச்சனைகள், விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், இன்றைக்கு நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிகள். இதுதான் மக்கள் இன்றைக்கு விவாதிக்கிறார். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.